ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இதற்கு முன்பாகவும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடத்துறதுக்கும் நான் பல வாய்ப்புகளை கொடுத்தேன். எல்லாத்தையும் தவற விட்டுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கிறதால தான் அதை பார்க்க பொறுக்காம மறுபடியும் உனக்கு கடைசி முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன். இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும். கவனமாக நான் சொல்கிறத கேட்டீன்னா உன் வாழ்க்கையில் இனிமே தோல்வி என்பதே இருக்காது என் செல்வமே. தோல்வியும் துக்கமும் இல்லாத மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தயங்காமல் தைரியமாக எடுத்தினாலே அது கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துரும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. நம்பிக்கையோடு நீ எந்த முடிவை எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வழியை வெளிச்சம் போட்டு காட்டுவேன். எந்த பயமும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ எதுக்காகவும் பயப்படாம பலத்தோடு உன்னை ஜெயிக்க தயாராகு. நான் உன் பக்கமாக உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். உன் செயல்களில் நம்பிக்கையும் உள்ளத்தில் உறுதியும் இருக்கும்போது இந்த முருகப்பெருமானின் அருளால உனக்கான வெற்றியின் வாசக்கதவுகள் திறக்கும். இனிமே நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேற்றதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நீ எப்போதும் முகம் வாட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம் என் செல்வமே. சில நேரங்களில் நீ ஆசைப்பட்டது போல நடக்காம உன் விருப்பப்படி சில விஷயங்கள் நகராம போயிருக்கலாம். அதுக்கு காரணம் நீ தோத்து போகணுன்றது கிடையாது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடந்தா அது உன் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அழிச்சிடுன்றதுக்காக தான் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம நான் செஞ்சிருப்பேன். எல்லாமே என் தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி தான். நான் இப்போ உனக்காக போட்டு வச்சிருக்க திட்டப்படி உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே மிக அழகானதாக சிறப்பானதாக இருக்க போது. எப்போதும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. இப்போது மூடப்பட்ட தற்காலிகமான கதவுகளை தாண்டி நிரந்தரமான வெற்றி கதவுகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில தீபமாக ஒளியேற்ற நான் வந்துட்டேன். இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பமும் உன் வலிமையை பரிசோதிக்க அல்ல, என் அருளின் சாயலாக உன் துன்பத்தை போக்குவதற்காகவே நான் துன்பமாக வந்து சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதையும் மனநிறைவோடு வாழ்வதையும் யாராலும் தடுக்க முடியாது. இப்போது நான் உனக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுப்பது போல இருந்தாலும் அதை தாண்டி நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போறேன். எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும்போது நீ வாழ்க்கையை வெற்றி பெற்று உயர்ந்திருப்பாய். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. உனக்கு பக்கபலமாய் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ பலவீனங்களை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் காயங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உன் பெருமைக்கான அடையாளமாக மாறப்போகுது. யாருமே உன்னை புரிஞ்சுக்கல நீ நினைச்சாலும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட தகப்பனாக இந்த அப்பன் முருகன் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். நீ சுவாசிக்கும் போது தான் நானும் மூச்சு விடுறேன். அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க நாளைக்கு நீ ஜெயிக்கிறத பார்த்து அமைதியாக மௌனமாக மாறத்தான் போறாங்க. அதனால நீ அழுக வேண்டாம். அந்த அழுகையை பொறுமையாக மாற்றி காத்திரு என் செல்வமே. உன்னுடைய பொறுமையையே உனக்கான திறமையாக மாத்து. உன் வாழ்க்கையில நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிறகும் என் அருள் ஒளிந்திருக்கும், ஒளிர்ந்திருக்கும். என் அருளை ஒளிரச் செய்து உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கிற நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில நடத்தி தரேன். உனக்கு என் கூட இருக்கிற பந்தம் சாதாரண பந்தம் அல்ல, அது பிறவி பந்தம். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்போதும் தேவையற்ற விஷயங்கள்ல மனதை சிதறவிடாதே. முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு நன்மையோடும் உண்மையோடும் நேர்மையோடும் நல்ல சிந்தனைகளோடும் வாழ தயாராகு. உன் நல்ல உள்ளத்துக்கு இந்த முருகன் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். பொய்மையும் ஏமாற்றம் நிறைஞ்ச இடங்களிலும் நான் உன்னை நிற்க கூட விடமாட்டேன் என் செல்வமே. சில பேர் உன்னை புரியாம தப்பா விமர்சிச்சாங்கன்னா அதுக்காக நீயே கவலைப்படணும்.
உன் இதயத்தை புண்படுத்தும் வார்த்தைகளை யார் பேசினாலும் நீ அதை கடந்து போய்விடு. உன்னை பாதுகாப்பதற்காகவும் உனக்கு நல்லதை செய்வதற்காகவுமே சில உறவுகளை உன்னை விட்டு பிரித்து வச்சிருக்கேன். அதனால நீ வருத்தப்பட வேணாம். உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி என் அருளால உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை ஏளனமா பேசியவங்களும் எகத்தாளமா பார்த்தவங்களுமே கூட இப்போது உன் வளர்ச்சியை பார்த்து வியந்து பிரமிச்சு நிற்பாங்க என் செல்வமே. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீ செல்வ வளத்தோட சந்தோஷத்தோட வெற்றியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காம அறியாமையை விட்டுட்டு தெளிவாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இருள் எல்லாவற்றையும் கடந்து ஒரே ஒரு தீக்குச்சியாக நீ ஒளிர போற. ஒரு தீக்குச்சி எவ்வளவு பெரிய இடத்தின் இருளையும் அகற்றிவிடும். அதே போல உன் வாழ்வின் இருளை அகற்றும் ஒளி வெளிச்சமாக தீக்குச்சியாக நான் உன்னையே பத்த வச்சிருக்கேன். நீ செய்கிற செயல்கள் மூலமா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமும் தடையும் துரதிர்ஷ்டமும் அனைத்தும் விலகி போயிடும் என் செல்வமே. நீ நம்பிக்கையோட ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதை பெருமுயற்சியாக பெருவெற்றியாக நான் மாற்றி காட்டுவேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை அதிகரிக்கும். அதனால நீ மனசு தளர்ந்துடாத. உன்னால முயன்றால் உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போறேன். அடி மேல அடியை எடுத்து வச்சு என் அருளால வெற்றி பெற தயாராகு. என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தரேன். உன் வாழ்க்கை பாதையவே நான் ஒளியால நிறைப்பேன் என் செல்வமே. உன் நாவிலிருந்து ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இனி எனக்கு புகழாக மாறும்படி என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. முருகா முருகான்னு எந்த அளவுக்கு என் நாமத்தை உச்சரிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடக்கும். என்னையே முன்னிறுத்தி முருகா துணைன்னு நீ எந்த செயலை செஞ்சாலும் அதை உனக்கு வெற்றியாக நான் மாற்றி காட்டுவேன். இந்த உலகம் முழுவதும் இப்போ கூச்சலும் குழப்பமும் சத்தமும் நிறைஞ்சிருந்தாலும் நீ அமைதியாக மௌனமாக என் நாமத்தை சொல்லி வணங்க வணங்க உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்தே தீரும். உன் சிந்தனைகள் எப்போதும் என்னை சுத்தி இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் அள்ளி கொடுத்து உன் மனசு எப்போதும் அமைதியாக அழகானதாக மாறும்படி செய்கிறேன். என் அருளால உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில ஒளியை தரப்போகிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிடும். இப்போது உனக்காக நான் விதிச்ச நேரம் வந்துருச்சு. இனிமே நீ எதையும் தேடி எங்கேயும் போக வேண்டாம். உன் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். யாரிடமும் நீ உதவி கேட்டு போக வேண்டிய அவசியமில்லை. நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதை எல்லாம் செஞ்சு தரேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என் மேல உன் நம்பிக்கையை உறுதியாக வைப்பதுதான். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தும். கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையோட காத்திரு. உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன் முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நல்ல பலனை நான் கொடுக்க தான் போறேன். என் அருளால இனி உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போறேன். உனக்கு வேண்டியதை இப்போது நான் கொடுக்க தயாராக இருக்கும்போது யாராலும் அதை தடுக்க முடியாது என் செல்வமே. நீ நினைச்சதும் நீ விரும்பியதும் இப்போது இன்னும் 1 மணி நேரத்துல உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன். அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. சில நேரம் உனக்கு தாமதமான விஷயங்களும் சில நேரங்களில் உனக்கு தள்ளி போன விஷயங்களும் இப்போது வெற்றிகரமா உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் நான் தாமதித்த எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ இப்போது கொஞ்சம் பக்குவம் அடைந்து அமைதியான ஆளாக மாறிவிட்டாய் அல்லவா? அமைதியும் பொறுமையும் பக்குவமும் உள்ள பிள்ளையாக மாறிய உனக்காக நீ கேட்ட அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் என் மேல நம்பிக்கை இழந்துடாத. உனக்காக எல்லாத்தையும் நான் சிறப்பாக தயார் செஞ்சு வச்சிருக்கேன். என் அருளால இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். என் அருளும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உனக்கான அற்புதத்தை நடத்த போது. இதுவரைக்கும் நீ நடக்காது நினைச்ச பல விஷயங்கள் இன்று சரியாக தானாகவே நடக்கத் தொடங்கும்.
உன் முயற்சிக்கான பலனை மாபெரும் வெற்றியாக இந்த முருகன் கொடுக்க வந்திருக்கேன். என் அருளால இனி எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். எந்த காரியத்தையும் தாமதிக்காமல் நம்பிக்கையோடு செய்யத் தொடங்கு. உன் எண்ணமும் செயலும் அதற்கான வெற்றிகளை நிச்சயம் பெரும் வகையில் நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உன் மீது பாயப்போது நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த முருகன் நானே வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான வழியை வெளிச்சமாக்கி காட்டுவேன். உனக்கு என் மேலே கொஞ்சம் கோபம் இருக்குது. உன் வேண்டுதல்களை நான் சரியாக நிறைவேற்றி கொடுக்கலன்ற வருத்தம் இருப்பது எனக்கு தெரியும். என்னதான் உன் இதயத்தை தொடும் அளவுக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. மனசு ஏற்றுக்காம மறுபடியும் நீ துயரத்தில் தானே விழுகிறாய். முதல்ல ஒரு உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் உன்னை கீழே தள்ளி விடாது. நீயாகவே தான் உன்னை பின்னால் தள்ளி கொள்கிறாய். அப்பா முருகா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை நினச்சி ஏன் கவலைப்படுற? ஒரு விஷயத்தை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னா அடுத்த முறை அதை நினைக்காமல் தவிர்க்க பழகு. எப்போதும் தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை நினச்சி மனசை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் துணையாக இருப்பேன். என் அருளால் உனக்கு தைரியமும் தெளிவும் பிறக்கும். இனிமே உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்த போகிறேன். எண்ணத்தை எப்போதும் சிறப்பாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்.